ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்திதசேதசः யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தில் அகர்மத்தில் காணுதல் என்னும் ஆத்ம ஞானத்தை எடுத்து சொன்ன பிறகு அதை அவரே விவரிக்கின்றார். ஆத்மா ஒருபொழுதும் செயலற்றதாக இருக்கின்றது. அனாத்மா எப்பொழுதும் செயல் உடையதாக இருக்கின்றது. யார் தன்னை ஆத்மா என்றும் தான் செயலற்றவன் என்றும் அறிந்து கொள்ளுகின்றானோ, தன்னை அகர்த்தா என்று அறிந்து கொண்டு விவகார வேளையில் சரீரம் முதலானவைகளை கொண்டு செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆதாரமான ஆத்மா ஒன்றையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை என்ற தெரிந்த ஞானத்தோடு இருக்கின்றானோ, அவனுக்கு கர்ம பலன் என்பது ஏற்படுவது இல்லை. அந்த ஞானத்திற்கு பிறகு அவன் செய்கின்ற கர்மங்களுக்கு பலனானது உண்டாவது இல்லை. ஏற்கனவே செய்த கர்மங்களுடைய பலனானது ஆத்ம ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகின்றது. இந்த ஞானத்திற்கு பிறகு செய்கின்ற கர்மங்கள் வருவது இல்லை. ஏனெனில் அவனுக்கு செய்கின்ற பொழுதும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணமானது ஏற்படுவது இல்லை. இதை 2 நிலைகளில் பகவான் பிரித்து இதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்றார். சந்நியாச ஆசிரமத்தில் இதே ஞானத்தோடு இருப்பவர்கள், அவர்கள் மிக குறைவான அளவு கர்மத்தை செய்கின்றார்கள். ஷரீரம் கேவலம் கர்ம, சரீரம் நிலை பெறுவதற்கான கர்மாக்களை மட்டும் அவர்கள் செய்கிறார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுதும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் செய்கின்றார்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் பஞ்சமகா யஜ்ஞம் முதலான அவர்களுக்கு நித்தியமாக விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்து வந்தாலும் அவர்களும் ஞானத்தில் நிலை பெற்றவர்களாக, பற்றில்லாதவர்களாக கர்மாக்களை செய்கிறார்கள். உலக நன்மையின் பொருட்டு அல்லது ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மாக்களை செய்கின்றார்கள். அவர்களும் அந்த கர்மத்தினால் பந்தத்தை அடைவது இல்லை. அவர்களுக்கும் ஆகாமி புண்ணியம் பாபம் என்பது ஏற்படுவது இல்லை. ஏனெனில் அவர்களுக்கும் கர்த்திருவ புத்தியானது இல்லை, நான் செய்கிறேங்கிற எண்ணமானது இல்லை. விஷயம் என்ன? இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் ஆத்ம ஞானம் இருந்தால் ஆத்மா எதையும் செய்வது இல்லை, நான் ஆத்மா என்ற தெளிவு இருந்தால் கர்ம பந்தமானது ஏற்படாது. 19, 20 ஸ்லோகங்களில் சொன்னார். இல்லறத்தில் இருப்பவர்களை மையமாக கொண்டு 20, 21, 22 2 ஸ்லோகங்களில் சந்நியாசாசிரமத்தில் இருப்பவர்களை மையமாக கொண்டு சொன்னார். மீண்டும் 23, 24 இந்த ஸ்லோகங்களில் கிரகஸ்தாசிரமம் இல்லறத்தில் இருக்கின்ற ஞானிகளை மையமாக கொண்டே சொல்லி வருகின்றார். 23வது ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்த்தோம். 24வது ஸ்லோகத்தில் 23வது ஸ்லோகத்தில் கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே, எல்லா கர்மங்களும் முற்றிலும் கரைந்து போகின்றன என்று சொன்னார். அதற்கு விளக்கமாகத்தான் 24வது ஸ்லோகமானது இருக்கின்றது. ஏன் கரைந்து போகின்றன, ஏன் கர்மா செய்தாலும் அவனுக்கு கர்ம பலன் இல்லை என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பிரபலமான ஸ்லோகம், பெரும்பாலானவர்களுக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடிய ஸ்லோகம். பொதுவாக வேதாந்தம் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஐயமானது இருக்கும். ரொம்ப வருடமாக வேதாந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துறது எப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் வேதாந்தத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, ப்ராக்டிக்கல் வேதாந்தனா நடைமுறை வாழ்க்கையில் வேதாந்தமானது எவ்வாறு செயல்படும், எவ்வாறு
அதை நடைமுறைப்படுத்துவது என்பதில் ஒரு ஐயம் கேள்வியானது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்துக்கு 2 விதமாக ஆச்சாரியார் விளக்கம் கொடுக்கிறார். ஒன்று, இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் கர்மாக்களை செய்தாலும் யஜ்ஞம் முதலான வைதிக கர்மாக்களை செய்கின்ற பொழுதும் அவர்கள் என்ன பாவனையோடு, கர்மா இருக்குது ஆனால் அவர்களுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இவ்வாறு இருப்பதனால் அவர்களுக்கு கர்மபந்தமானது ஏற்படுவது இல்லை என்று விளக்கம் சொல்லுகின்றார். ஆச்சாரியார் இன்னொரு கோணத்தில் இதை சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு நிதித்தியாசன யுக்தியாக இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். முதல் ஸ்லோகார்த்தம் பார்த்துட்டு முதல் விளக்கம் என்ன என்பதை பார்த்து மேற்கொண்டு தொடர்ந்து பார்ப்போம். என்னுடைய முகவுரை ஒரு சிறிய வரி இருக்கு. கஸ்மாத் புனக காரணாத் கிரியமானம் கர்ம ஸ்வகாரிய ஆரம்பம் அகுர்வன் சமக்ரம் பிரவிலீயதே இதி உச்யதே. கஸ்மாத் புனக காரணாத், எந்த காரணத்தினால், மேலும் எந்த காரணத்தினால், இந்த சமக்ரம் கர்ம பிரவிலீயதேன்னு சொல்லப்பட்டது. எந்த காரணத்தினால் கர்மாவை செய்தாலும் அது கர்ம பலனை உண்டு பண்ணுவது இல்லை என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக பகவான் தொடர்கின்றார். எந்த காரணத்தினால் கிரியமானம் கர்ம, செய்யப்பட்ட கர்மாவானது ஸ்வகாரிய ஆரம்பம் அகர்வன், அதனுடைய பலனை தராமல் சமக்ரம் பிரவிலீயத்தை, அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றன. கர்மா பண்ணால் அதற்கு கர்ம பலனானது கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் ஏன் இவர்களுக்கு, இந்த இல்லற ஞானிகளுக்கு கர்மாவை செய்தாலும் கர்மாவானது அதனுடைய பலனை கொடுக்காமல் ஒடுங்கி விடுகின்றது என்பது சொல்லப்படுகின்றது. இது உச்சியதே யதஹ. ஸ்லோகம் 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அர்ப்பணம் பிரம்ம, ஹவிஹி பிரம்ம, அக்னௌ பிரம்ம, பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம், அது அப்படி அண்மையும் பண்ணணும். பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம், ஹுதம் பிரம்ம, அதுவும் பிரம்ம. பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்ம தேன பிரம்ம கர்ம சமாதினா கந்தவ்யம் பிரம்ம ஏவ. பிரம்மார்ப்பணம் என்ற பதத்தில் அர்ப்பணம் என்ற பதம், அதை முதல்ல எடுத்துக்கொள்ளணும். அர்ப்பணம் பிரம்ம. அர்ப்பணம் என்பது ஒரு யாகம் வேள்வி செய்கின்ற பொழுது அந்த அக்னியில் ஒரு ஆகுதியை கொடுக்கிறது. அன்னமோ நெய்யோ அதை அக்னியில் கொடுக்கிறது என்பது தான் வேள்வியினுடைய முக்கியமானதாக இருக்குது. ஒரு கர்த்தா இருக்கிறார், அவர் அக்னி வளர்த்து அந்த அக்னியில் ஹவிஸை கொடுக்கின்றார். ஹவிஸுங்கிறது அக்னிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நிவேதன பொருட்கள். அது தானியங்களாக இருக்கலாம், அரிசி இருக்கலாம், சாதமாக இருக்கலாம், அவை எல்லாமே, நெய் முதலான எல்லாம். அதை கொடுப்பதற்காக, அதை அக்னியில் எடுத்து போடுவதற்காக ஒரு கரண்டி இருக்கும். அதை தான் இங்கே அர்ப்பணம்ங்கிறதுக்கு அர்த்தம். அதனால் அர்ப்பணம்ங்கிறது சாதாரணமாக அர்ப்பிக்கிறதுனா சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல அர்ப்பணம்ங்கிறது அந்த அர்ப்பணம் பண்ணுவதற்கு உதவுகின்ற கரண்டி, கருவி, அந்த ஸ்ட்ரிக்கு.
யஜ்ஞத்தில் நெய் எதினால் எடுத்து அக்னியில் விடப்படுகிறதோ அந்த வஸ்து, அந்த கரணம், அந்த கருவி, அந்த கரண்டி, சாதாரணமாக சொன்னாக்க அந்த கரண்டி, அது என்னன்னா பிரம்ம. அந்த கரண்டியானது பிரம்மமே. ஒரு கிரகஸ்த ஞானி ஒரு யஜ்ஞத்தை செய்கின்ற பொழுது ஒரு வேள்வியை, அவர் நித்திய கர்மமாக அதை குடும்பத்தில் இருக்கிறதுனால பஞ்சமகா யஜ்ஞம் இருக்குது, நித்திய நைமித்திய கர்மா இருக்குது, அதெல்லாம் அவர் முறையாக செய்து கொண்டு இருக்கிறார். அதே சமயம் வேதாந்த சாஸ்திரம் படித்து ஆத்ம ஞானமும் பிரம்ம ஜானமும் இருக்கின்றது. எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம்ங்கிற அந்த திருஷ்டியானது இருக்கின்றது. இந்த திருஷ்டியினால் அவர் தான் செய்கின்ற கர்மாவை கர்மாவுடைய ஒவ்வொரு அங்கமும் பிரம்மம் என்றே அவர் பாவிக்கின்றார், நினைக்கின்றார். அதில் ஒரு சாம்பிளுக்காக, ஒரு மாதிரிக்காக ஒரு வேள்வியை எடுத்துக்கொண்டு அந்த வேள்வியில் என்னெல்லாம் அங்கங்கள் இருக்கோ, கர்த்தா இருக்கிறார், கர்மா அந்த வேள்விங்கிற செயல் இருக்குது, அந்த வேள்வியினுடைய எந்த கருவிகளை வைத்துக்கொண்டு வேள்வியை செய்கிறாரோ அந்த உபகரணங்கள் இருக்குது, அப்புறம் அக்னி முதலானவை அதுவும் உபகரணம் தான், அக்னி, கரண்டி, நெய் இதெல்லாம் இருக்குது. பிறகு அந்த கர்மத்தினுடைய பலனானது வருகின்றது. இதெல்லாமே ஒரு கர்மாவினுடைய அங்கம். கர்த்தா, கரணம், கர்ம பலன். கர்மா கர்த்தா செய்பவன், செய்ய உதவுகின்ற அந்த கருவிகள், அவைகளுக்கு கரணம்னு பேர், கரணங்கள். அதுக்கப்புறம் கர்மா அந்த செயல்ங்கிறது இருக்குது. பிறகு செயலை செய்தால் செயலுடைய பலனானது வருகின்றது, அது கர்ம பலன். இந்த நாளும் சேர்ந்தது தான் ஒரு கர்மாவாக இருக்குது. ஒரு யஜ்யங்கிறத எடுத்துக்கொண்டு இந்த யஜ்யத்தை அவர் செய்கின்ற பொழுது, ஒரு கர்மாவை அவர் செய்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய இந்த 4 அங்கங்களையுமே பிரம்மமாக அவர் நினைக்கின்றார். பிரம்மத்திற்கு வேறாக அது இல்லை என்று அவர் நினைக்கின்றார். பிரம்மமே அவ்வாறு இருக்கின்றது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா பிரம்மத்திற்கு அந்நியமாக இங்கு ஒன்றும் இல்லை. பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியினால் பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் தத்துவம், என்பதுதான் சத்தியம். அதனால் விவகாரங்களை செய்கின்ற பொழுது அவரிடத்துல, அவருடைய மனதில் அந்த பாவனையானது இருக்கின்றது. செய்பவன், செய்யப்படுவது, செயல் அனைத்தும் பிரம்மமே, அனைத்தும் ஒன்றே. ஒரு கனவு மாதிரி, கனவுல எப்படி கனவுக்குள்ளே இருக்கிற பொழுது நமக்கு அது தெரியறது இல்லை. ஆனால் கனவு காண்பவன், அந்த கனவு உலகம், கனவு உலகத்தில் வரக்கூடிய பொருட்கள், அதுலேயும் ஒரு நான்கிற ஒரு ஆள் இருக்கிறார். அதுக்குள்ளே நான்கிற ஒரு உடம்பு மேலே நான்கிற அபிமானம் எண்ணமானது வருகின்றது. அங்கே ஒரு செயலை செய்கின்றார், பொருளை கொடுக்கிறார், வாங்குகிறார், கொடுக்கப்படும் பொருள் இருக்குது, அதை பெறுபவர் இருக்கின்றார், அதற்கு ஒரு பலனானது இவருக்கு கிடைக்கின்றது. அனைத்தும் உண்மையில் என்ன? அந்த கனவு காண்பவன் தான். ஒரு சினிமா நடிக்கின்ற பொழுது, ஒரு நாடகத்தில் ஒரு நடிகன் நடிக்கின்ற பொழுது கனவு நமக்கு அறியாமல் நடக்கின்றதா இருக்குது. ஆனால் ஒரு நாடகம் முதலான காட்சியில் ஒருவன் நடிக்கின்ற பொழுது அறிந்தே அதை செய்கின்றான். என்னுடைய யதார்த்த சொரூபம் வேற, இப்பொழுது இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்ணன்னா, அப்போ கர்ணன்கிற கதாபாத்திரத்தில் வேஷம் போட்டு அவர் நடிக்கிறார்னா, நடிக்கிற பொழுது கர்ணன் அந்த கதாபாத்திரம் உண்மையில் அவர் கிடையாது. அதில் நடக்கக்கூடிய எந்த விவகாரமும் எதுவும் உண்மை இல்லை, ஆனால் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி இந்த உலக விவகாரங்கள் எதுவும் உண்மை இல்லை, ஒரே பொருள்தான் உலக விவகாரமாக பலவாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த திருஷ்டியானது அவருக்கு இருக்கின்றது. அந்த நாடகத்தில் அவரே ஹீரோவாகவும் வில்லனாகவும் அவரே இருக்கிறார்னா, சினிமாவில் பார்க்குறோம். அப்படி பல நாடகத்தில் பண்ண முடியாது, ஆனால் சினிமாவில் பல கதா ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான்னா, இப்போ ரெண்டுமாகவும் ஒரே நபர் தான் இருக்கின்றார். அதனால் வாஸ்தவமாக அந்த உண்மையான நபருக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை. இது ஒரு கற்பனையான விவகாரங்கிறது தெளிவாக இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகங்கிறது ஒரு கற்பனையான விவகாரம், தற்காலிகமான ஒரு விவகாரம். உண்மையில் இவை அனைத்துள்ளும் ஒரே பொருளே, ஒரே பரம்பொருளே, ஒரே ஆத்மாவே இருக்கின்றது, இறைவனே இருக்கின்றார். இதுதான் தத்துவம். ஆனால் இந்த தத்துவ திருஷ்டி உடையவன் விவகாரத்தை செய்கின்ற பொழுது அனைத்துள்ளும் அவ்வாறே அவன் நினைக்கின்றான், பார்க்கின்றான். அவனுடைய பாவனை அப்படியே இருக்கின்றது. அதுதான் இங்கே ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார். அதில் ஒரு யஜ்ஞத்தை பண்ணுற பொழுது அந்த யஜ்ஞத்தை செய்வதற்கு தேவையான அந்த கரண்டி முதலானவைகள் அதற்கு அர்ப்பணம்னு பேர்.
அது பிரம்மமே, அது பிரம்மமே. அதுக்கப்புறம் கவிஹி, கவிஸ்ங்கிறது அந்த யஜ்யத்தில் ஆகுதியாக கொடுக்கக்கூடிய அன்னம், நெய் முதலானவைகளுக்கு கவிஸ்னு பேர். அதுவும் பிரம்மமே, அதுவும் பிரம்ம, அந்த அன்னம் முதலானவைகளும் பிரம்மமே. பிரம்மம் தான் அன்ன ரூபமாக இருக்கின்றது, பிரம்மம் தான் அர்ப்பண ரூபமாக இருக்கின்றது. அப்புறம் எங்கே ஆகுதி கொடுக்குறாருன்னா அக்னவ், அக்னியில். அந்த அக்னி எது? அதுவும் பிரம்மமே. அதனால் பிரம்மமாகிய அக்னியில் அது கொடுக்கப்படுவது, அது பிரம்மமாகிய அக்னியில். அப்புறம் பிரம்மனா கொடுக்குற ஆள் யாரு? அந்த யஜ்ய கர்த்தா, அவரும் பிரம்மம் தான், அவர் தான் பிரம்மம் என்று அறிகிறார். இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மம் என்று அறிகிறார். ஆனால் பிரம்மமாகிய என்னால், பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மமாகிய அன்னமானது பிரம்மமாகிய கரண்டியினால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதனால் அவ்வாறு செய்யப்படுகின்ற ஹுதம் பிரம்ம, அவ்வாறு செய்யப்படுகின்ற அந்த ஹோமமும் பிரம்மமே. அந்த கிரியா, ஹோம கிரியா, அது பிரம்மமே. தேன, இந்த எண்ணத்தினால், இந்த பாவனையினால், இந்த ஞானத்தினால், பிரம்ம கர்ம சமாதினா, இந்த பிரம்ம கர்ம சமாதினா, இந்த கர்மத்தில் எல்லாமே பிரம்மம் என்ற அந்த ஒருநிலைப்பட்ட எண்ணத்தினால், மனதினால், கந்தவியம் பிரம்ம ஏவ, அடையப்படுவதும் பிரம்மமே. அந்த கர்மாவினுடைய பலனா என்ன வருகின்றதோ அவ்வாறு அடையப்படுகின்ற அந்த பலனும் பிரம்மமே. அந்த பிரம்ம பாவனையோடு ஒரு கர்மாவை செய்தால் அங்கு அடைகின்ற பலனும் பிரம்மமாகவே இருக்கின்றது. இப்படி ஒரு உதாரணத்துக்காக, நம்ம ஒரு இல்லறத்தில் இருக்கிறவர்கள் ஞானத்திற்கு பிறகு என்ன காரியம் பண்ணாலும் எல்லாம் சிவமயம்னா, எல்லாம் பிரம்மமயம் என்று அந்த பாவனையோடு, விவகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்தந்த கருவிகள் அது தனித்தனியாக தெரியும். ஆனால் உள்ள காட்சியில் இது வேறுபட்டு தெரிந்தாலும் உள்ள எல்லாம் ஒன்றுதான், கொடுப்பது பெறுவது எல்லாம் ஒன்றுதான்கிற அந்த திருஷ்டியானது உள்ளே இருக்க வேண்டும், உள்ளே இருக்கின்றது. என்னுடைய பாஷ்யம் பார்க்கலாம். பிரம்மார்ப்பணம் ஏன கரணேன பிரம்மவித் கவிஹி அக்னௌ அர்ப்பயதி தத் பிரம்ம ஏவ இதி பஷ்யதி. பிரம்மார்ப்பணம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏன கரணேன பிரம்மவித்து கவிஹி அக்னௌ அர்ப்பயதி, எந்த கரணத்தினால் பிரம்மவித்தானவன் அக்னியில் அர்ப்பணிக்கின்றான், கொடுக்கின்றானோ, அந்த கரணம், அந்த கரணத்துக்கு அர்ப்பணம்னு இங்கே பேரு. அந்த கருவி, அந்த கரண்டிக்கு அர்ப்பணம்னு பேரு. எந்த கருவியை கொண்டு, எந்த கரணத்தை, எந்த உபகரணத்தை கொண்டு பிரம்மத்தை அறிந்தவன், மற்ற ஆளு பிரம்ம ஞானம் இல்லாதவன் கரண்டியாக தான் நினைப்பார். பிரம்ம ஞானம் இருக்கிறவர் கரண்டியை பிரம்மமாக, தத் பிரம்மைவ இதி பஷ்யதி, அதை பிரம்மமாகவே அவன் பார்க்கின்றான். அதே அடுத்தது அதே போல தஸ்ய ஆத்ம வெதிரேகேன அபாவம் பஷ்யதி, ஆத்மாவுக்கு வேறான அதற்கு இருப்பு இருப்பதாக அவர் பார்ப்பது இல்லை. ஆத்மாதான் அதுவாக இருக்கின்றது, நானே அவ்வாறு இருக்கின்றேன் என்று அவர் நினைக்கின்றார், பார்க்கின்றார். உதாரணம் சொல்றார். யதா சுக்திகாயாம் ரஜத அபாவம் பஷ்யதி ததா உச்யதே பிரம்ம ஏவ அர்ப்பணம் இதி. உதாரணம், எப்படி ஒரு சிப்பியில் வெள்ளிய, சுக்திக்கான சிப்பியில் ஒரு வெள்ளி சிப்பியை வெயிலில் பார்க்கிற பொழுது அது ஒரு வெள்ளி நாணயமானது இருப்பது போல தோன்றுகின்றது. ஆனால் வாஸ்தவமாக அங்கே என்ன இருக்குது? சிப்பி தான் இருக்கின்றது. அப்போ தோற்றம், வெள்ளி நாணயம்ங்கிறது ஒரு தோற்றம்தான் என்ற உண்மையை அறிந்தவன் அந்த வெள்ளியை சிப்பியாகவே பார்க்கின்றான். அறியாதவன் சிப்பியை பற்றிய ஞானம் இல்லாதவன் அதை வெள்ளி என்று மட்டுமே பார்க்கின்றான். ஞானம் இருக்கிறவன் அது தோற்றத்தில் வெள்ளி போல இருந்தாலும் அங்கு இருப்பது சிப்பி என்றே அவன் பார்க்கின்றான்.
அதே போல எல்லாம் பிரம்மம் என்ற ஞானம் இல்லாதவன் உலகத்தை உலகமாக மட்டும் பார்க்கிறான். அந்த நாமரூபம் என்னவோ அதை மட்டுமே அவன் பார்க்கிறான். ஞானம் இருக்கிறவன் இந்த நாமரூபம் பிரம்மமே, இந்த உலகம், இந்த கரண்டி, இது பிரம்ம உலகம், இது எல்லாம் பிரம்மம் என்றே பார்க்கின்றான். அப்படியே பிரம்மைவ அர்ப்பயத் அர்ப்பணம் இதி, அது போலவே ததா உச்சது, அப்படியே அது போலவே இந்த கரண்டி தோற்றத்தில் கரண்டி, ஆனால் இதற்கு ஆதாரமா சத்துவஸ்துவாக இருக்கிறது ஒரே ஆத்மாதான் என்று அதை ஆத்மாவாக பாருங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சத்தா கரண்டி இருக்கிறதுனா, கரண்டி அந்த கரண்டிங்கிறது ஒரு தோற்றம், ஒரு பொருள். அந்த கரண்டிங்கிற பொருள் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருப்புத்தன்மை எதை குறிக்குது? கரண்டிக்கு ஆதாரமாக இருக்க மரத்தை குறிக்குது. அந்த கரண்டியை மரத்தில் செய்து வைத்து, கரண்டிங்கிறது ஒரு வடிவம் தானே, அந்த கரண்டிங்கிறது ஒரு வடிவம் தான். அந்த மர ஆசாரி அவருடைய கற்பனையினால் ஒரு பயன்பாட்டுக்காக ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலேயே அங்கே கரண்டி என்னன்னு பார்த்தாக்கா மரம் தான். இப்போ அந்த கரண்டிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினாலும் அது மரத்தினால் செய்யப்பட்ட ஒன்று. அதனால் அதை மரம்னு பார்க்கலாம். அந்த கரண்டியை பார்க்கிற பொழுது மரம் என்று பார்க்கலாம். மரம் எங்கேருந்து வந்தது? மண்ணில் இருந்து வந்தது. அதனால் மரத்துக்கும் மூலம், மரத்துக்கும் காரணம். அதனால் கரண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது அதோட இருப்புத்தன்மை அதற்கு ஆதாரமான மரத்தை குறிப்பதாக இருக்குது. மரம் இருக்கிறது, அந்த மரத்தோட இருப்புத்தன்மையை தான் வாங்கி கொண்டு அதன் மேலே நாமரூபமாக கரண்டிங்கிற தோற்றம் அது இருக்கின்றது அப்படிங்கிறது விளங்குகின்றது. அதனால் அந்த கரண்டிங்கிறதுல அந்த சத்தா வாஸ்தவமான இருப்புத்தன்மை அந்த கரண்டிக்கு ஆதாரமான, கரண்டிக்கு உபாதான காரணமான மரத்தை குறிக்கின்றது. அப்புறம் மரம் இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது அதுக்கு மூலம் போனால் மரம் எங்கேருந்து வந்தது? மண்ணு தான். மண்ணில் இருந்து தான் மரமானது வந்தது, அல்லது பஞ்சபூதங்கள் சேர்ந்து மரமாக இருக்கின்றது. மரம் என்ன? மரம் மண்ணிலேருந்து வந்ததுன்னா வெறும் மண் மரமாகலை, அதில் காற்று மற்ற அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து தான் மரம்ங்கிற ஒரு தோற்றத்துக்கு வந்திருக்கு. அதனால் பஞ்சபூதங்கள்னு பார்க்கலாம், அல்லது மண் என்றே பார்த்து மண் எங்கேருந்து வந்ததுன்னா அப்போ அந்த மரத்தோட இருப்புத்தன்மை மண்ணோட இருப்புத்தன்மையை ஆதாரமாக கொண்டது. அதுக்கப்புறம் மண் எங்கேருந்து வந்தது? ஜலத்துல இருந்து வந்தது. அதனால் ஜலத்துக்கு, மண்ணுக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் அக்னி, அக்னிக்கு காரணம் வாயு, வாயுக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் மாயா, மாயைக்கு காரணம், மாயைக்கு ஆதாரம் பிரம்மம். அதனால் அந்த இருப்புத்தன்மை வாஸ்தவமாக பிரம்மத்தை சார்ந்தது. ஒரு இருப்பு, ஒரு மாறாத இருப்பு. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த இருப்பு, அந்த இருப்பே பின்னர் பஞ்சபூதங்களாகவும் பஞ்சபூத காரியமான பிரபஞ்ச தோற்றமாகவும் இருக்கின்றது. அதனால இந்த மூலம், இந்த கரண்டியினுடைய மூலம், கரண்டியினுடைய இருப்புத்தன்மை பிரம்மம். அப்போ நான் யாருன்னா, கரண்டியில் நானும் நான் இருக்கிறேன்கிற பொழுது நான் எங்கேருந்து வந்தேன்? இந்த உடம்பு அதே பஞ்சபூதத்தினால் ஆனது தான். ஆனால் உடம்போட மூலம் என்னன்னு போனால் அதுவும் பிரம்மத்தில் போய் நிற்கும். ஆகவே எனக்கு ஆதாரமாக எந்த ஒரு சத்தா இருக்கின்றதோ அதுவே இந்த கரண்டிக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் நான் வேறு இது வேறுன்னு தோற்றத்தில் வேற வேறையா இருக்கலாம். நான் ஆகுதி, நான் கர்மா, நான் கர்த்தா, நான் கர்மா பண்ணுறவன், நான் கர்த்தானோ அது எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய கரண்டின்னா போய் சேர்ந்துட்டா எங்கே போவார்? ரெண்டு மண்ணாக தான் போக போகுது. எனக்கும் அந்த கரண்டியை மண்ணில் போட்டாலும் அது கொஞ்சம் நாளில் உடஞ்சி போச்சுனாக்கா மண்ணோடு மண்ணாக தான் போக போகுது. இந்த உடம்பு போனாலும் மண்ணோட மண்ணாகத்தான் போக போகின்றது. அதனால் மண்ணிலிருந்து வந்தது ரெண்டு வேறு வேறு வடிவங்களில் இருக்கின்றது. அப்புறம் மண்ணும் வந்ததுன்னு, அதனால் ஆதாரமான ஒரு சத்தா பல்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டு மனிதனாகவும் மரப்பொருட்களாகவும் இருக்கின்றது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ இந்த சத்தியத்துவத்தை அவர் புத்தியில் வைத்து கொண்டு அதற்குள்ள அந்த கரண்டிக்கு சத்தாவாக இருப்பது பிரம்மம், நான் தான், அது எனக்கு அசத்தாவாக இருக்கிறதும் அதே பிரம்மம் தான். அதனால் நானே அதுவாக இருக்கின்றேன் என்று பார்க்கின்றார். இப்படி எல்லாத்துக்கும் அப்படி போட்டுக்கொள்ளணும். அதில் பிரம்மைவ அர்ப்பணம் இதி, பிரம்மம் தான் கரண்டியாக இருப்பு, அந்த பிரம்மம் தான் கரண்டியாக இந்த அர்ப்பண கருவியாக இருக்கின்றது. எது மாதிரி? யதா யத் ரஜதம் தத் சுக்திகா ஏவ இதி, எது வெள்ளியாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ உண்மையில்
அது சிப்பியே என்பது போல. அது மாதிரி எது கரண்டியாக விளங்கி கொண்டிருக்கிறதோ அது பிரம்மமே. பிரம்ம அர்ப்பணம் இது அசமஸ்தபதே. அது பிரம்ம அர்ப்பணம்னு தனித்தனி வேற வேற பதமா எடுத்துக்கொள்ளணும். பிரம்மம் தான் அர்ப்பணிக்கின்ற கருவியாக இருக்கின்றதுன்னு சொல்லி பிரம்மா அர்ப்பணம்னு ஒரே பதமா ஒரே சொல்ல எடுத்துக்கொள்ளாம பிரம்ம அர்ப்பணம்னு 2 பதம் இருக்கு. பிரம்மத்தை குறிக்கின்றது, அர்ப்பணம்ங்கிறது கரண்டியை குறிக்கின்றது. இந்த பிரம்மமே கரண்டியாக இருக்கின்றதுன்னு அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு இலக்கண விளக்கம் அது. எது அர்ப்பண புத்தியா கிருஹ்யதே லோகே தத் அஸ்ய பிரம்மவிதः பிரம்மைவ இத்யர்த்தः. லோகே எது அர்ப்பண புத்தியா கிருஹ்யதே, இந்த உலகத்தில் எது அர்ப்பணம் என்று அறியப்படுகின்றதோ அது. அர்ப்பணம்னா கரண்டி. உலகத்தில் எல்லாம் பொதுவாக நம்ம விவகாரத்தில் அப்படி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த வடிவத்தில் இருந்தால் இது கரண்டின்னு, அதுலேயும் சின்ன கரண்டி, பெரிய கரண்டி, கண்ணு கரண்டி, மூக்கு கரண்டி, பல வடிவங்களில் பல பெயர்களை வைத்திருக்கிறோம். அது விவகாரத்துக்காக நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. எல்லாமே மரத்தில் செஞ்சது அப்படின்னாக்கா மரம் தானே உண்மை பொருள்னால அந்த மரத்தடை இந்த மரத்தடை நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் விவகாரம் பண்ண முடியாது. இருக்கிற எல்லாமே ஒரே மரத்தில் செய்யப்பட்டதுனாக்கா மூலப்பொருளை நான் மூல காரணமான மரத்தை மட்டுமே சொல்லுவேன் அப்படின்னாக்கா விவகாரம் பண்ண முடியாது. அது மரத்தில் இருந்தாலும் அது ஒரு வடிவத்தில் வைத்திருக்கிறோம், அந்த வடிவத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். அதனால் விவகாரத்தில் அதை நம்ம கரண்டி என்று சொன்னாலும் அதனுடைய வாஸ்தவமான மூலப்பொருள் அது பிரம்மம். அது அந்த மரம் என்பது போல இது கரண்டி என்று உலகத்தில் விவகாரத்தில் இருந்தாலும் இந்த எல்லாவற்றுக்கும் மூலத்துக்கு மூலமாக இருக்கிறது பிரம்மம் என்பதனால பிரம்மத்தை அறிந்தவன் அதை பிரம்மம் என்றே காணுகின்றார். பிரம்மவித்து அதக லோகே தத்து அஸ்ய பிரம்மவிதக பிரம்மைவ. அதனால் பிரம்மத்தை அறிந்தவனுக்கு, உலகத்தில் சாமானியன் பிரம்மத்தை பற்றி தெரியாதவனுக்கு அது கரண்டியாக இருக்கலாம், பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அது பிரம்மம் என்றே பார்க்கப்படுகின்றது. அந்த கரண்டி மரத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக தங்கத்தில் செஞ்சுருந்தா, ஒரு தங்க கரண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தங்கத்தில் இருக்கலாம், பித்தளையில் இருக்கலாம். அப்போ அந்த உண்மை அது ஏதோ கொஞ்சம் கருத்து போய் இருக்குனாக்கா சாதாரணமாக இது ஏதோ பித்தளை கரண்டின்னு நினச்சி அலட்சியமாக பயன்படுத்துவான். ஆனால் அந்த கரண்டியினுடைய சொரூபம் தெரிந்த ஒரு ஆள் இது தங்க கரண்டின்னு அதோடைய உண்மையான உள்ளே இருக்க மெட்டீரியல் தங்கம் தான் தெரிந்திருப்பவன் அந்த கரண்டி எப்படி பயன்படுத்துவான்? தங்கம்னு தெரியாதவன் ஏதோ பித்தளை கரண்டின்னு சொல்லி அலட்சியமாக தூக்கி போடுவான், எடுப்பான், பயன்படுத்திட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவான். ஆனால் அதோட மூலப்பொருள் தங்கம் தான் தெரிந்திருக்கிறவன் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கையாளுவான். இப்போ பார்க்கறதுக்கு அது கரண்டியாக இருந்தாலும் அதனுடைய மூலம் என்னன்னு தெரிந்திருக்கிறவனுக்கு அவனுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல அதனுடைய மதிப்பானது இருக்கின்றது. வெறும் பித்தளைன்னு நினச்சாக்கா இது யார் எடுத்துகிட்டு போக போகிறா அப்படின்னு மேலோட்டமாக வச்சுட்டு போயிடுவான். ஆனால் அது தங்கம்னு தெரிந்தவன் அது தங்கம்ங்கிற ஞானத்தோட ரொம்ப கவனமாக அதை பயன்படுத்துகிறான். ரொம்ப தேஞ்சு போயிடாமல் கண்ட இடத்துல அதை வைக்காமல் அதுக்கான மதிப்போடு அதை பயன்படுத்துகின்றார். அப்போ பார்ப்பவனுடைய அறிவு அதனுடைய மதிப்பு, அதனுடைய உண்மையான பொருளை, உண்மையான மதிப்பை அறிந்திருக்கிற பொழுது அது மதிக்கப்படுகின்றது. அது இல்லை என்றால் அது வெறும் கரண்டியாக மட்டுமே பார்க்கப்படுகின்றது. அதே தான் இங்க மரம் தங்கம் அப்படிங்கிறதுக்கு பல எல்லாம் பிரம்மம்னா உண்மை பொருள் பிரம்மம் தான். நான் பிரம்மம், இது பிரம்மம் என்று பிரம்மத்தை அறிந்தவன், அதில் அனைத்திற்கும் மூலமான பரம்பொருளை அறிந்தவன் அந்த திருஷ்டியோடு அதை பார்க்கிறான். விவகாரத்தில் கரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவனுடைய பாவனையில் அவனுக்குள்ள இது பிரம்மம் என்று. எப்படி தங்க ஞானம் இருக்கிறவன் அந்த கரண்டி விவகாரத்தில் அந்த கரண்டி எடு இந்த கரண்டி எடுன்னு சொன்னாலும் அவனுடைய மனதுக்குள்ள இது தங்கம், ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்து கொண்டே இருக்குமோ, அதே போல இவன் பிரம்மம் என்ற உள்ளுணர்வோடு அதை பார்க்கிறான், பயன்படுத்துகின்றான். அதுதான் பிரம்மைவ இத்தியர்த்தக. பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அது பிரம்மம், அறியாதவனுக்கு உலக விவகாரத்தில் அது வெறும் கரண்டி மாத்திரம். இதே போலதான் எல்லா வஸ்துக்களும் எல்லா விஷயங்களும். அடுத்த வார்த்தை பிரம்மஹவிஹி.
ததா யத் தர்வி புத்யா கிருஹ்யமானம் தத் பிரம்மைவ அஸ்ய. யத் கவிஹி புத்யா ததா யத் கவிஹி புத்யா கிருஹ்யமானம் தத் பிரம்ம ஏவ அஸ்ய. அவனுக்கு, அந்த பிரம்மத்தை அறிந்தவனுக்கு, பிரம்ம சத்தியமான பரம்பொருளை, பிரம்ம தத்துவத்தை அறிந்தவனுக்கு கவிஹி, கவிஹி எது தர்வி, அப்படியே சந்தியில் அப்படியா இருக்கு. எத் தர்வி புத்தியானா எது கவிஹி புத்தியா, எது கவி என்று, கவிஸ் என்று கிரகிய அறியப்படுகின்றதோ, சாதாரணமாக எது கவிஹி கவிஸ் என்று அன்னம் முதலானவை எது சொல்லப்படுகின்றதோ அது பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அதுவும் பிரம்மமே. கரண்டி எப்படி பிரம்மமோ அதே போல இதையும், அந்த அன்னம் நெய் முதலானவைகளையும் அந்த கவிசையும் அவன் பிரம்மம் என்றே அவன் பார்க்கின்றான், உணர்கின்றான். அப்படியே ததா பிரம்மாக்னௌ இது சமஸ்தம் பதம். பிரம்மாக்னவுங்கிறது சந்தி விதிப்படி அது ஒரே பதமா, சமஸ்த பதம் 2 பதம் சேர்ந்து பிரம்மாக்னௌ என்று ஒரே பதமாக இருக்கிறது. பிரம்மமாகிய அக்னியில் இருக்கு. அக்னிஹி அபி பிரம்மைவ தத் யத்ர ஹூயதே. எந்த அக்னியில் இந்த கவிசானது கொடுக்கப்படுகின்றதோ அந்த அக்னியும் பிரம்மமே. ஏன்னா அதற்கும் அதிலும் அக்னி இருக்கிறது, அதிலேயும் சத்தாவா இருக்கிறது, பிரம்மம் தான். அதனுடைய இருப்புத்தன்மையும் பிரம்மமே, பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டதே. எது தேன கந்தவ்யம், அதுக்கு இன்னொரு வார்த்தை, பிரம்மணா கர்த்ரா பிரம்மைவ கர்த்தா இத்யர்த்தஹ. பிரம்மனானாக்க பிரம்மத்தினால் கர்த்தாவை சொல்லிட்டார். அதனால கர்த்தா கொடுக்கிற ஆள் யாருன்னா அதுவும் பிரம்மம், அவன் தான் கொடுக்கிறவன். அவன் பண்ணக்கூடிய அவன் தன்னை பிரம்மமாகவே அவன் அறிகின்றான், பிரம்மமாகிய அவனால் கொடுக்கப்படுகின்றது. அதனால கரண்டி அக்னி முதலானவைகளை பிரம்மமா பார்க்கிறவன் நானும் அந்த பிரம்மமே என்று அவன் பார்க்கிறான். பிரம்மனா கர்த்தா கர்த்தா பிரம்மைவ கர்த்தா, பிரம்மம் தான் கர்த்தா என்று பொருள். யது தேன குதம் கவனக்ரியா தத் பிரம்மைவ. அந்த கவனம், அந்த கொடுத்தல், அந்த செயல் இருக்கே, அந்த செயல் அதுவும் பிரம்மம் தானா. அந்த கர்மாவும் பிரம்மம் இல்லைன்னா கர்மாங்கிறது இல்லை, அதற்குள்ளேயும் ஆதாரமா இருக்கிறது பிரம்மாதான், அந்த செயலும் பிரம்மாதான். எது தேன கந்தவ்யம் பலம் தத்தபி பிரம்மைவ. அந்த ஹோமம் என்ற காரியத்தினால எந்த ஒரு பலமானது கிடைக்கின்றதோ, அனுபவிக்கப்படுகின்றதோ, பெறப்பட போகின்றதோ அதுவும் பிரம்மைவ, அதுவும் பிரம்மமே. பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மைவ கர்ம பிரம்ம கர்ம தஸ்மின் சமாதிஹி யஸ்ய சஹ பிரம்ம கர்ம சமாதிஹி தேன பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மைவ கந்தவ்யம். இந்த பிரம்மம் என்ற பாவனையினால், அதனால பிரம்ம கர்ம சமாதினா இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் பிரம்மமே என்ற அந்த ஒருநிலைப்பட்ட பார்வையினால், ஒன்றாய் இருக்கின்ற பரம்பொருளை பற்றி அந்த தெளிந்த பார்வையினால், சத்தியத்தை பற்றிய அந்த பார்வையினால் அவனால் அடையப்படக்கூடிய பலனும் பிரம்மமே. பிரம்மத்தையே அவன் பலனாக அடைகின்றான்.
இது நேரடியான அர்த்தம். இதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த பாரா போகலாம், மேற்கொண்டு போகலாம். ஸ்லோகத்துக்கான முகவரை பார்த்தா, மற்ற எக்காரணத்தால் அவன் செய்யும் கர்மமானது தன் பயனை விளைத்தலை செய்யாது முழுதும் இல்லாமல் போவது என்பது கூறுவோம். ஏனெனில் எல்லா கர்மங்களும் லீனமாகிறதுன்னு சொல்லப்பட்டதே எதனால்? கர்மா பண்ணிட்டான், ஆனால் கர்ம பலனானது ஏற்படுவது இல்லை என்றால் ஏன் ஏற்படுவது இல்லை? அவனுடைய இந்த திருஷ்டியினால், இந்த பாவனையினால் அவனுக்கு கர்ம பலன் ஏற்படுவது இல்லை. ஸ்லோகார்த்தம்: அர்ப்பிப்பது பிரம்மம். அர்ப்பணம்ங்கிறது அர்ப்பிப்பது, அர்ப்பிக்கின்ற உதவுகின்ற அந்த சாதனம், அந்த கரணம், அந்த கருவி. கவிஸ் பிரம்மம், அக்னி ஆகிய பிரம்மத்திலே எஜமானனாகிய பிரம்மத்தால் ஹோமம் செய்யப்படுதல் பிரம்மம். அது செய்யப்படுகின்ற ஹோமம் அது பிரம்மம். பிரம்மமாகிய கர்மத்திலே சமாதியுள்ள அவனால் அடையப்படுவதும் பிரம்மமே. அதனால் அவனுக்கு கர்மா, என்ன கர்மா செஞ்சாலும் செய்கிற கர்மா எல்லாமே பிரம்மம் தான். ஆகவே அவனால் எந்த பலன் அடையப்படுகின்றதோ அதுவும் பிரம்மமே. இப்போ கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் இந்த கர்மாவை பண்ணுறான். இப்போ அந்த கர்மாவுக்குன்னு ஒரு பலனானது ஏற்படும். அந்த பலனையும் அவன் பிரம்மமாகவே பார்த்து எடுத்துக்கொள்கிறான். அது எந்த மாதிரியான பலன் இருந்தாலும் அதை அவ்வாறே அவன் அடைகின்றான், எடுத்துக்கொள்ளுகின்றான், புரிந்து கொள்ளுகின்றான், பார்க்கின்றான். பாஷ்யார்த்தம்: பிரம்மத்தை அறிந்தவன் எக்கருவியினால் ஹவிசை அக்னியில் இடுகின்றானோ அது பிரம்மம் தான் என காண்கின்றான். அந்த கரண்டி, அந்த கருவி, அது பிரம்மம் என்றே அவன் பார்க்கின்றான். சிப்பியிலே வெள்ளி இன்மையை காண்பது போல, சிப்பி இன்றி வெள்ளி இல்லை என காண்பது போல. ஒரு சிப்பியில வெள்ளி தெரிகின்றது, அது வெள்ளி என்று ஆரம்பத்தில் அறியாமையில் இருக்கிற பொழுது அந்த தோற்றத்தை, பளபள என்ற நிறத்தை பார்த்து வெள்ளி என்று இருக்கிறது என்று நினைக்கிறான். அருகில போய் பார்க்கிற பொழுது அது வெள்ளி இல்லை, சிப்பி தான். சிப்பி சூரிய ஒளியினால ஒரு வெள்ளி காசு போல தெரிந்தது என்று அறிந்து கொண்டார். அவ்வாறு அறிந்து கொண்ட பிறகு அங்கு வெள்ளி இல்லை, சிப்பி தான் இருக்கிறது. அதே போல இங்க ஆத்ம ஞானத்தினால ஆத்மாவன்றி அது இல்லை என காண்கின்றார். இந்த ஆத்மா இல்லாமல் இந்த உலகம் என்பது இல்லை, பிரம்மம் இல்லாமல் உலகம் என்பது இல்லை. ஆகவே உலகம் என்பது பிரம்மமே. எப்படி அந்த சிப்பிங்கிற ஒரு ஆதாரம் இல்லைன்னா வெள்ளிங்கிற தோற்றமே வந்திருக்காதே. வெள்ளிங்கிற ஒரு தோற்றம் இருக்கிறதுனா அந்த தோற்றம் ஒரு அத்தியாசம், கல்பனையா இருக்கு. அந்த கல்பனைக்கு, அத்தியாசத்துக்கு ஆதாரமாக ஒரு மெய்ப்பொருளானது இருக்கின்றது. இது மாதிரி இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கரண்டிங்கிற ஒரு தோற்றம், கரண்டிங்கிறது ஒரு வடிவம், ஒரு தோற்றம், அது ஒரு அத்தியாசம். அந்த அத்தியாசத்துக்கு ஆதாரமான மெய்ப்பொருள் என்னது? மரம் என்பது தான். அப்புறம் அதுவும் ஒரு அத்தியாசம், தோற்றம் தான். மரம் என்பதும் பஞ்சபூத காரியமாக வந்தது. அப்படியே மூலத்துக்கு போனால் இருக்கிற ஒரே பொருள் சத்வஸ்து, சத்தியம், ஞானம், அனந்தம், ஒரு பிரம்மம், ஒரு பொருள். அதன் மேலே இந்த தோற்றங்கள் எல்லாம் படிப்படியாக கல்பிக்கப்பட்டு இருக்கின்றன, மாயையினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நாம் அதன் மேலே இன்னும் சில விஷயங்களை கல்பித்து கொள்ளுகிறோம். அதனால் பகவான் மரத்தை கொடுத்தாருன்னா அந்த மரத்திலிருந்து பலவிதமான பொருட்களை நாம் கல்பனை பண்ணுறோம். மரம்ங்கிறதே வாஸ்தவமாக இருக்கின்ற இருப்பின் மேலே ஒரு கல்பனையான ஒரு தோற்றம். எல்லாம் பூமியிலிருந்து தான் வருது. பூமியில் லட்சக்கணக்கான மர வடிவங்கள் வருது. ஒரே பூமி தான் பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு பலவிதமான செடி கொடிகளாக, தாவரங்களாக, பலவிதமான மரங்களாக இருக்கின்றது. அப்போ மரம்ங்கிறது பூமி, மண்ணை தவிர வேற ஒன்றும் இல்லை, இல்லை பஞ்சபூதங்களை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது ஈஸ்வர சிருஷ்டி, ஈஸ்வரனால் செய்யப்பட்ட ஒரு அழகான கல்பனை. அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு அதில் நம்ம 1000 பொருட்களை, 1000 வடிவங்களை நம்ம கல்பனை பண்ணுறோம். நம்மளுடைய உலக விவகாரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அண்டா, குண்டா, சட்டி, பானைன்னு எதை வேணாலும், கரண்டி முதலான எதை வேண்டாலும் அதில் நம்ம செய்யலாம். அப்படி செய்தாலும் அது நம்முடைய கல்பனை, அது ஜீவ சிருஷ்டி. வாஸ்தவமாக அங்கே இருக்கிறது ஒரே பொருள் தான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற தோற்றம் வாஸ்தவமாக ஒரே பொருளை, ஒரே இருப்பை ஆதாரமாக கொண்டது.
அதனால் ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே பரம்பொருள், அதற்கு பிரம்மம் என்று பெயர். இந்த தத்துவத்தை அறிந்தவன் அனைத்தையும் அவ்வாறே காண்கின்றான். அதனால் ஆத்மாவன்றி அதில்லை என காண்கின்றான். அதனால் நானும் அதற்கு வேறாக இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அதற்கு வேறாக இல்லை என்று அவன் காண்கிறான். ஆதலால் கவிசை அர்ப்பிக்கும் கருவி பிரம்மமே எனப்படுகின்றது. உதாரணமாக வெள்ளியாக தோற்றுவது சிப்பியாகவே இருப்பதுதான் என்க. வெள்ளியா எது தோற்றுகின்றதோ, தோற்றத்தில் வெள்ளியாக எது தெரிந்ததோ உண்மையில் அது சிப்பியே. இதே மாதிரி பிரம்மமாக எது தெரிகின்றதோ உண்மையில் அது, உலகமாக எது தெரிகின்றதோ உண்மையில் அது பிரம்மமே. தொகாநிலை சொற்கள். இந்த பிரம்ம அர்ப்பணம் அப்படிங்கிறது ரெண்டும் தனித்தனியான சொற்கள், சேர்ந்திருக்கக்கூடிய சொற்கள் அல்ல. அது வேற்றுமை தொகை அல்ல, ரெண்டும் தனி சொற்கள். தொகாநிலை சொற்கள்னு சொல்கிறார். தமிழில் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ரெண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சொற்களாக காணப்படுறதுக்கு வேற்றுமை தொகைன்னு பேர். இது அப்படி இல்லாமல் தனித்தனியான சொற்கள்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும் ஆச்சாரியர் சொன்னார். என்பன தொகாநிலை சொற்கள். உலகத்தில் ஜனங்கள் எதனை கவிசை அர்ப்பிக்கும் கருவியென கொள்கின்றார்களோ, சாமானிய ஜனங்கள் மரம் கரண்டி என்று எதை சொல்லுகிறார்களோ அது இந்த ஆத்ம ஞானிக்கு பிரம்மமே என்பது பொருள். அதனால் இவன் அதை பிரம்மம் என்றே ஆத்மா என்றே அவன் காண்கின்றான். இப்போ தனக்கு அந்நியமாக அது இருப்பதாக அவன் உணர்வது இல்லை. விவகாரத்தில் அப்படி தெரிந்தாலும் வாஸ்தவமாக அது எனக்கு அந்நியமானது அல்ல. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கொள்ளணும். இப்போ எல்லாத்துக்கும் போட்டு பார்க்குற பொழுது தான் நமக்கு தெரியும். வீட்டில் இருக்க மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், ஏற்ற வீட்டுக்காரனாக இருக்கலாம், இல்லை எதிரியாக இருக்கலாம், வேற்று ஜாதி ஆளாக இருக்கலாம், வேற்று மதத்து ஆளாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பூனை, எலி, கொசு, மூட்டை பூச்சி எதுவாகவும் இருக்கலாம். எல்லாமே இது மாதிரியான ஒரு தோற்றம் தான். அதனால் கொசு கடிக்குதுன்னா கடிக்கின்ற கொசுவும் பிரம்மம் தான், கடி வாங்குகிற நானும் பிரம்மம் தான்னா அந்த திருஷ்டி அது இருக்கணும்னா. இது உதாரணத்துக்காக பகவான் சொல்றார். இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் அந்த பாவனையானது இருக்கணும். அதே சமயம் விவகாரம் தான் பண்ண முடியும். விவகாரத்தில் இந்த ஞானம் உள்ள இருக்கு. ஞானம் உள்ள இருக்கிறதோட விளைவு என்னது? எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தையும் நிரந்தரமா சத்தியம் என்று நம்ம கருத மாட்டோம். இந்த ஞானம் இல்லாததுனால தான் இந்த பேதங்களை பரம சத்தியமாக கருதுகிறோம். எதிரினா எதிரி தான், நண்பன்னா நண்பன் தான், இவன் நல்லவன்னா நல்லவன், கெட்டவன்னா கெட்டவன், இவன் உறவு பகை என்று எல்லா விவகார விஷயங்களையும் பரம சத்தியமாக கருதுகிறோம். ஏன்னா அடிப்படை உண்மையை பற்றிய அறிவு இல்லாததுனால. இந்த ஞானம் இருந்த விவகாரம் இருக்கு, அந்த விவகாரத்தில் மட்டும் தற்காலிகமானது என்ற அந்த திருஷ்டியானது இருக்கும். இப்போ இருக்க அம்மா அப்பா இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் இந்த பிறவியிலனா, போன பிறவியில் அவர்கள் யாரோ தெரியாது, அடுத்த பிறவியில் அவர்கள் யாரோ தெரியாது. இல்லை இப்போ இருக்கக்கூடிய எல்லா உறவுகள் எல்லா விவகாரங்களும் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு என்பது புத்தியில இருக்கணும். அதற்குத்தான் இந்த ஞானம். அடுத்த விஷயம், அர்ப்பிக்கும் கருவி என்ற கொள்கிறார்களோ அது இந்த ஆத்ம ஞானிக்கு பிரம்மமே என்பது பொருள். அவ்வாறே அவர்கள் எதனை ஹபிஸ் என கொள்கிறார்களோ அது அவனுக்கு பிரம்மமே தான். சாமானிய மக்கள் எதை ஹபிஸ்ன்னு நினைக்கிறார்களோ அதையும் இவன் பிரம்மமாகவே பார்க்கின்றான். அவ்வண்ணமே அப்படியே முன்போல அல்லாது என்பது அவ்வண்ணமே தொகை நிலைப்பதும் எஜமானனாகிய செய்பவன் என்னும் பிரம்மமானது எதிலே கவிசை ஹோமம் செய்கின்றதோ அந்த அக்னியும் பிரம்மமே. அதனால் பிரம்மாக்னவுங்கிறது அது தொகை சொல், ஒரே சொல், அதுதான் தொகை நிலைப்பதுன்னு சொல்லியிருக்கார். பிரம்மாக்னவ் பிரம்மமாகிய அக்னியில் செய்பவன் பிரம்மமே என்பது இங்கு சொல்லுவான் குறிப்பு. அதனால் அது சொல்லலை, செய்பவன்கிற வார்த்தை மந்திர ஸ்லோகத்தில் இல்லை, பிரம்மனான்னு நேரடியாக போட்டார்.
மற்றதெல்லாம் அர்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மம்னு இருந்த மாதிரி கர்த்தா பிரம்மன்னு சொல்லலை. கர்த்தாங்கிற வார்த்தையை போடாமல் நேரடியாக பிரம்மனா அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்மத்தினால்னு சொல்லிட்டார். அப்போ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிறத சொல்கிறார். அதான் சொல்லுவான் குறிப்பு. செய்பவன் பிரம்மமே என்பது இங்கு குறிப்பு. அவன் ஹோமம் செய்தல் என்னும் தொழில் பிரம்மம் தான். அவன் செய்கின்ற ஹோமம் என்ற செயல் அதுவும் பிரம்மம் தான். அதனால் நம்ம என்னெல்லாம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் பண்ணுறோமோ, என்னெல்லாம் உலக விவகாரங்கள் பூமியினுடைய சுழற்சியில் இருந்து செடி கொடிகள் தாவரங்கள் முளைக்கிறது, வளர்றது, நம்ம சாப்பிட்றது, ஜீரணம் பண்ணுறது, பறக்கிறது, இறக்கிறது, என்னெல்லாம் செயல்கள் உலகத்தில் இருக்கின்றதோ எல்லாமே பிரம்மத்தினால் நடத்தப்படுகின்றது. ஒரே பொருளால் அனைத்தும் இயக்கப்படுகிறது. ஒரே பொருள்தான் அனைத்துமாக இருந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால இங்க வர்றது, போறது, இருக்கிறது, சேர்றது, பிரியறது எல்லாமே ஒரு விளையாட்டுங்கிறது எல்லாம் ஒன்றுதான்ங்கிற பொழுது தான் நமக்கு புரியும். எப்படி செஸ் போர்டில் என்னதான் வச்சுக்கொண்டு ஒரு ராஜா ராணி, அவர் சேவகன், இது யானை குதிரை, இவர் அவரை வெட்டலாம், அவர் இவரை வெட்டலாம், இவரோட மதிப்பு இவ்வளவு, இவரோட மதிப்பு குறைவானது, இவர் இவ்வளோ தூரம் தான் போக முடியும், அவர் அவ்வளோ தூரம் போகலாம், இப்படி போகலான்னு என்ன வச்சுருந்தாலும் அது ஒரு விளையாட்டு தான். வெறும் பொம்மை காயின் தானே ஒழிய உண்மை இல்லை. விளையாட்டு முடிஞ்சால் எல்லாம் ஒரே பெட்டிக்குள்ளே தான் போகுது. பெட்டிக்குள்ளே இருக்கிற பொழுது இவர் ராஜா ராணிங்கிறதெல்லாம் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. அது போர்டுக்கு வர்ற பொழுது தான் அதுக்கு அந்த மதிப்புங்கிறது இருக்குது. அது பெட்டியில் தூங்குற பொழுது ஒன்று தான், ஒரே பொருள் தான். அதே மாதிரி மண்ணுக்குள்ளே போயிட்டா எல்லாம் ஒரே பொருள் தான் இருக்கிறது. பிரளய காலத்தில் எல்லாமே ஒரே பொருள் தான். நம்ம தூக்கத்துக்கு போயிட்டாலே எல்லாம் ஒரே பொருள் தான். 10 பேர் ரூமில் படுத்து தூங்குனான்னாக்கா எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். தூக்கத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. நான் நீ ஆண் பெண் எந்த வேறு பணக்காரன் ஏழை எதுவும் கிடையாது. தூக்கத்தில் போயிட்டா எல்லாம் ஒன்று தான். பிரளயத்தில் எல்லாம் ஒன்று தான். அதனால் உண்மை பொருள் எல்லாம் ஒன்று தான். இந்த மேடையில் இருக்கிற வரைக்கும், போர்டில் இருக்கிற வரைக்கும், உலகம் விவகாரங்கிற இந்த செஸ்ஸு போர்டில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேத விவகாரங்கள் எல்லாமே எதுவும் வாஸ்தவம் இல்லை. அதனால் எல்லா செயல்களும் நான் இங்கே ஹோமம் செய்தல் எனும் தொழில் பிரம்மம்னா எல்லா தொழில்களும் பிரம்மம் தான்கிறதா ஞானியினுடைய திருஷ்டி. அதனால தான் எல்லாமே லீலைன்னு சொல்லிடுறோம். எல்லாமே லீலை, விளையாட்டுனா எல்லாம் விளையாட்டு மாத்திரம். அதனால் அடைய வேண்டிய பயன் எதுவோ அதுவும் பிரம்மம் தான். அதனால கிடைக்கக்கூடிய பலன்களும் பிரம்மம் தான். என்ன பலன் வந்தோ அப்போ பலன் வர்ற பொழுது அதையும் பிரம்மம் என்றே நினைக்கின்றான். அதனால பலன் எதுவாக இருந்தாலும் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் குறைவாக இருக்கிறது மிகுதியாக இருக்கிறதுனா அவருக்கு எல்லாமே பிரம்மம் தான். இவரும் பிரம்மம் தான், வர்ற பலனும் பிரம்மம் தான். அதனால அந்த பலன் ஒரு விஷயமே அல்ல. பிரம்மமாகிய கர்மத்திலே சமாதி உடைய பிரம்மத்தை காண்பதாகிய கர்மத்திலே தலைப்பட்டு அந்த பிரம்மத்தையே எங்கும் காண்பவனால், அதான் சமாதி. எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கறது அப்படிங்கிற அந்த சமத்துவ மனநிலை. சமாதினா என்னது? மனது ஒன்றிலே ஒருமுகப்பட்டு இருக்கிற நிலை. அதுக்கு தான் சமாதின்னு பேர். இங்கே இவனுடைய திருஷ்டி என்ன விவகாரம் இருந்தாலும் எல்லா விவகாரங்களில் இருக்கக்கூடிய எல்லா கருவிகளும் எல்லா காரகங்களும் பிரம்மம் என்றே அவன் கருதுகின்றான். ஆனால் ஒரே திருஷ்டி தான் அவனுக்கு இருக்குது. அதனால் சமாதியில் எல்லா விவகாரத்தையும் நிறுத்திட்டு தியானம் பண்ணி சமாதியில் போகிற பொழுது எப்படி ஒன்றாக இருக்கிறானோ அதே மாதிரி எல்லா விவகாரங்களை பண்ணுகின்ற பொழுதும் அவனுடைய திருஷ்டி ஒரே பிரம்மங்கிறதுல ஒன்றாகவே இருக்கின்றது. ஆகவே அது சமாதின்னு சகஜ சமாதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிரம்மத்தை காண்பதாகிய கர்மத்திலே தலைப்பட்டு அந்த பிரம்மத்தையே எங்கும் காண்பவனால் அடையப்படுவதும் பிரம்மமே தான் என்க. இப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய நேரடியான அர்த்தமானது முடிவு பெறுகின்றது. இதற்கு இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். அது அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.